இது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. தலையில் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த ஒரு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமார். உயிரிழந்த சாருமதியினுடைய சகோதரரும் உயிரிழந்திருக்கிறார். இவர் குறித்த விவரம் என்ன? இவருடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? கடலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவன் செழியன் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கடலூர் ரயில் விபத்தில் 4 மாணவர்கள் படுகாயம் அடைந்து அவர்கள் இருந்த நிலையில் இருவர் ஏற்கனவே சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் இருவருக்கு கடலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் ஒரு நபர் தீவிரமான சிகிச்சை தேவைப்படுவதால் அவர் உடனடியாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சில நிமிடங்களிலேயே அவர் உயிரிழந்ததாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தலையில் பலத்த காயங்களுடன் மாணவர் செழியன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டு உடனடியாக மருத்துவர்கள் அவருக்கான சிகிச்சை தொடங்கி இருக்கின்றனர். இருப்பினும் அவர் கொண்டு சென்ற ஒரு சில நிமிடங்களில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேலும் அப்போது உயிரிழந்த இந்த மாணவர் ஏற்கனவே உயிரிழந்த மாணவி சாருமதியினுடைய சகோதரர் என்பதும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போது பாதிக்கப்பட்ட 4 மாணவர்களில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் மட்டுமே தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேரும் ஆபத்தான கட்டத்தை ஏற்கனவே தாண்டிவிட்டதாக அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட இந்த மாணவர் தற்போது உயிர்ந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ரயில் விபத்தில் தற்போது மாணவரின் பலி எண்ணிக்கை என்பது 3ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் தற்போது ஒரு மாணவர் கடலூர் அரசு மருத்துவமனையிலும் பாதிக்கப்பட்ட ஒரு முதியவர் மற்றும் மேலும் அந்த ஓட்டுநர் என 3 நபர்கள் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அவர்களுக்கும் மேல் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக அவர்கள் மேல் சிகிச்சை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட மாணவர் செழியன் உயிர்ந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் ஆபத்தான நிலையை தாண்டியிருப்பதாக அமைச்சர் தகவல் தெரிவித்தனர். அவர்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. ராஜகுமார், விபத்தில் சிக்கியவர்களுள் 3 உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் மற்றும் ஒரு மாணவர் மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களினுடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அந்த 3 நபர்களுமே தற்போதைய சூழலில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மாணவர்கள் செழியன் அந்த மாணவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டதால் உடனடியாக அவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஏனென்றால் அந்த கடலூர் சுற்றுவட்டத்தில் ஜிப்மர் தான் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு மத்திய அரசு நிலையம் அங்கு சிகிச்சை அளிப்பதற்காக உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மீதும் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய 3 பேருமே அந்த ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக ஏற்கனவே அமைச்சர் சரி மாவட்ட ஆட்சியரும் சரி தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களுக்கும் மேல் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக மாற்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அவர்களுடைய உடல் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். எந்த விதமான இன்னும் தொடர்ந்து உயிரிழப்புகள் தடுப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகள் எடுப்பது அவர்களுக்கு தேவையான முதல் தர சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் 3 பேருமே அந்த ஆபத்தான நிலையை கடந்திருந்தாலும் தொடர்ந்து அவருடைய அந்த உடல்நலம் என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மருத்துவர்கள் செய்து வருகிறார்கள். தற்போதைய இந்த 3 நபர்களும் ஆபத்தான நிலையில் கடந்திருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் 6 பேரில் 3 மாணவர்கள் தற்போது உயர்ந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ரயில்வே நிர்வாகம் சார்பிலும் சரி அதே போல தமிழக அரசு சார்பிலும் சரி அவர்களுக்கு நிவாரண உதவியிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாயும் அதே போல பலத்த காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் லேசான காயத்துடன் சிகிச்சை பெறுவர்கள் 50,000 ரூபாயும் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான அந்த நிவாரண உதவியும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் சி.வி. கணேசன் நேரில் வந்து பார்வையிட்டு அரசு சார்பில் அவரும் ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவரும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து அவர்களும் தேவையான நடவடிக்கைகளை ஆறுதலையும் கூறி வருகிறார்கள். தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கும் தமிழக அரசு சார்பில் சென்று அங்கேயும் அந்த மாணவரை சரி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தற்போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவர் தற்போது உயர்ந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
என்பது ஏற்கனவே உயிரிழந்த மாணவியினுடைய சகோதரர் என்ற ஒரே குடும்பத்தில் 2 உயிரிழப்பு என்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கனகதாரா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.